வணக்கம் அண்ட் வெல்கம் டு வணக்கம் நண்பா யூடியூப் சேனல். ஸோ இப்போ நம்ம க்ரீன் ஸ்க்ரீன் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த க்ரீன் ஸ்க்ரீன் பார்த்திங்கன்னா நம்ம இதில் வந்து இது தான் யூஸ் பண்ணணும், இதை தான் யூஸ் பண்ணணும், இதை தான் யூஸ் பண்ணணும், இதை தான் யூஸ் பண்ணணும்னு கிடையாது. எதுவும் யூஸ் பண்ணலாம். லூமா மட்டும் வராது, மற்றபடி லூமா மட்டும் வராது. மற்றபடி ஹெச்எஸ்எல், ஆர்ஜிபி, 3D இந்த மூணும் யூஸ் பண்ணலாம். நான் வந்து ஹெச்எஸ்எல்ல இப்போதைக்கு யூஸ் பண்ணி காட்டுறேன். 3D கொஞ்சம் அட்வான்ஸாக இருக்கும், அது வேணால் அப்புறம் பார்க்கலாம். ஹெச்எஸ்எல்ல வந்து எப்படி க்ரீன் ஸ்க்ரீனை ரிமூவ் பண்ணுறதுங்கிறது தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இதை ஆஃப் பண்ணிக்கிறேன். ஆஃப் பண்ணிட்டா தான் உங்களுக்கு வந்து கலர் செலெக்ஷன், இந்த செலெக்ஷன்ஸ் தெரியும். இங்கே வந்து இதில் தெரியும். இப்போது பிக் பண்ணுவோம். இந்த இது செலெக்ஷன் வந்து நான் இப்படி கிளிக் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன். நான் இப்படி கிளிக் பண்ணேன்னா இப்போ பாருங்கள், இந்த மாதிரி இது செலெக்ஷன் ஆகிடுச்சு. இது வந்து க்ரீனை மட்டும் செலக்ட் பண்ணி எடுத்துக்கிச்சு. ஆனால் எனக்கு ஏன் இது வரல, இந்த மாதிரி ஆப்போசிட்டில் ஏன் செலக்ட் பண்ணி வச்சுருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் அதுக்கு ஒன்று பண்ணணும். என்ன பண்ணணுன்னா, அதுக்கு இன்வெர்ட்னு இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல இன்வெர்ட் நீங்கள் கொடுக்கணும். இன்வெர்ட் கொடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து இந்த இது கரெக்டாக பர்ஃபெக்டாக உங்களுக்கு கிடைக்கும். இப்போ வந்து பேக்ரவுண்ட் வந்து பிளாக் இருந்தால் தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அப்படின்னா அப்படின்னா ஒன்று பண்ணணும், ஆல்ஃபா அவுட்புட்டை வந்து ஆட் பண்ணணும். இந்த இடத்துல வந்து ரைட் கிளிக் பண்ணிக்கோங்க. ரைட் கிளிக் பண்ணிட்டு ஆட் ஆல்ஃபா அவுட்புட் கொடுங்க. இந்த இடத்துல ஒரு டாட் வந்துடும். ஓகேங்களா, இந்த டாட் வந்து இதோட கனெக்ட் பண்ணணும். அப்போது நீங்கள் இப்படி கனெக்ட் பண்ணதும் உங்களுக்கு நீங்கள் இதை ஆஃப் பண்ணிக்கோங்க. அதை ஆஃப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கிடைக்கும். இதை நான் வந்து டெலீட் லிங்க் பண்ணேன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். நீங்கள் ஆல்ஃபா அவுட்புட் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு எஃபெக்ட் யூஸ் பண்ணி கேப் விழுந்ததெல்லாம் உங்களுக்கு டார்க்காக வந்து உங்களுக்கு வந்து காட்டிடும். அதே மாதிரி இந்த க்ரீன் ஸ்க்ரீன்லாம் நீங்கள் எக்ஸ்ட்ரா திரும்ப கொடுத்துக்கலாம். பட் நீங்கள் இப்படி பண்ணும் போது உங்களுக்கு திரும்ப மாற்றி தான் வரும். நீங்கள் ப்ளஸ் தான் கொடுக்கணும், அப்போ தான் உங்களுக்கு ப்ளஸ் ஆகும். அதே மாதிரி தான் இங்கேயும். இங்கே பார்த்தீங்களா உங்களுக்கு ப்ளஸ் ஆகுது. ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து இப்போ ப்ளஸ் ஆகும். ஓரளவுக்கு தான் ப்ளஸ் ஆகும். அதுக்கப்புறம் நீங்கள் டீநாய்ஸ் இந்த இதில் தான் பண்ணணும். இப்போ நான் இந்த ஆப்ஷன்ஸ் போயிட்டு பிளாக் அண்ட் ஒயிட்டு போயிட்டு பார்த்தேன்னா இங்கே எனக்கு வந்து இந்த டார்க்னஸ் இந்த இது அதிகமாக இருக்குது, அந்த ஒயிட்னஸில் வந்து லைட்டாக இருக்குது. அப்படின்னா நான் என்ன பண்ணணுன்னா அந்த இதை வந்து கொஞ்சம் குறைக்கணும். இப்போ பிளாக் வந்து நான் அதிகம் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், இப்போ கிளியர் ஆகுது. பிளாக் கிளியர் ஆகிடுச்சு. இப்போ ஒயிட்டு வந்து பார்த்திங்கன்னா எது கிளியர் பண்ணணுன்னா, இங்கே பாருங்கள், கண்ணில் இந்த சட்டையில் கண்ணுலலாம் கொஞ்சம் க்ரீன் அவன் மேலே அடிக்குது அந்த பையன் மேலே. அப்படின்னா அந்த இடத்துல ஓட்டை விழுகுது ஒயிட்டு. அப்போ நான் ஒயிட்டை கொஞ்சம் அதிகம் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், அந்த சின்ன சின்ன ஹோல்ஸ்லாம் வந்து கிளியர் ஆயிரும். இப்போ எல்லா இடத்தையும் கிளியர் ஆகிடுச்சா? அதுக்கு மேலே பெரிய ஹோட்டை எங்கே இல்லை, இங்கே லைட்டாக இருக்குது. இங்கே இன்னும் கொஞ்சம் வைக்கலாம். ஓகே, இதுக்கு மேலே வச்சா வெளியே போகும். என்ன பாருங்கள், நான் ஆன் பண்ணி காட்டுறேன். இதுக்கு மேலே வச்சேன்னா இங்கே பாருங்கள், இது ஆஃப் பண்ணால் தெரியும். இங்கே பார்த்தீங்களா க்ரீன் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அந்த க்ரீன் வர ஆரம்பிச்சிச்சுன்னா அதுக்கு மேலே ஒயிட்டு கொடுக்கக்கூடாது. ஒயிட்டு வேணால் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கம்மி பண்ணுறனால ஒன்றாவது. அதே மாதிரி பிளாக் ஏரியாவை கொஞ்சம் ஒயிட்டை கம்மி பண்ணிக்கலாம். பிளாக் ஏரியாவை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணால் சைடில் கொஞ்சம் கட் ஆயிரும், ட்ரிம் ஆயிரும். அதே மாதிரி நீங்கள் பிளாக்கை ரொம்ப ஏற்ற வேணாம், கொஞ்சம் கம்மியாகவே வச்சுக்கிட்டு இன் அண்ட் அவுட் இருக்குது பார்த்தீங்களா, அதை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எட்ஜஸ்லாம் கொஞ்சம் சாப்பிட்ரும். கம்மி பண்ணுறப்ப அந்த எட்ஜஸ்லாம் சாப்பிட்ருச்சுன்னா கலர்லாம் உங்களுக்கு கொஞ்சம் இன்னும் பெனிஃபிட்டாக இருக்கும். நம்பர் 2ல் பார்த்தீங்கன்னா க்ளோலாம் கொடுக்க வேணாம். சிங்க்கு 2 கொடுத்தா இப்படி வருது. ஆக்சுவலி இது உங்களுக்கு தேவையில்லை. இந்த இடத்துல இது உங்களுக்கு தேவையில்லை. ஸோ இப்போ இதுக்கு பேக்ரவுண்ட் கொடுத்தா உங்களுக்கு தெரியும். எடிட்டில் இந்த பேக்ரவுண்டை பின்னாடி வைக்கிறேன். இதை கொஞ்சம் மேலே தூக்கி போட்டு பேக்ரவுண்டை வச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பரான ஒரு அவுட்புட் வரும். இப்போ பார்த்தீங்களா, இப்போ பாருங்கள். ஆனாலும் பாருங்கள், உங்களுக்கு வந்து இதுக்கும் மேட்சிங்கே ஆகலை. ஏன்னா வந்து பர்ஃபெக்டான நம்மளுக்கு கலரிங் நம்ம இன்னும் கொடுக்கல. பர்ஃபெக்டாக நம்ம கலர் கொடுக்கணுன்னா நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ண நம்ம டெக்னாலஜியை யூஸ் பண்ணணும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. கொஞ்சம் இங்கே இந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி டார்க் பண்ணிவிட்டு கொஞ்சம் லைட்னிங் ஏற்றிட்டு காமா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு ஆஃப்செட். இப்போ ஓரளவுக்கு இப்போ பரவாயில்ல. சேச்சுரேஷன் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ ஓரளவுக்கு இந்த பேக்ரவுண்டுக்கு மேட்சிங் ஆகுது பார்த்தீங்களா. இன்னும் கூட கொஞ்சம் டீட்டெயிலிங்ஸ்லாம் உட்காந்து டீட்டெயிலிங்ஸ்லாம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னும் பர்ஃபெக்டாக வரும். ஸோ இந்த ஹெச்எஸ்எல்ல எனக்கு ஓகேன்னு தோணுது. பட் நீங்கள் ஒரு சிலருக்கு ஹெச்எஸ்எல் கரெக்டாக வராது. அப்போது நீங்கள் RGB ட்ரை பண்ணுங்கள், அப்புறம் 3D ட்ரை பண்ணுங்கள். 3D நான் மேபி நெக்ஸ்ட் கிளாஸில் உங்களுக்கு இதை நான் சொல்கிறேன். 3D நெக்ஸ்ட் கிளாஸில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.